Article 92. The chairman or the deputy chairman not to preside while a resolution for his removal from office is under consideration. இதில் என்ன சொல்றாங்கன்னா, சேர்மேன் இல்லைனா டெபுட்டி சேர்மேனோட பதவியில் இருந்து நீக்கிறதுக்கான தீர்மானம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களால ராஜ்யசபாவில் நடக்கக்கூடிய சிட்டிங்ஸில் தலைமை வகிக்க முடியாது. ஆல்சோ நம்ம ஏற்கனவே டெபுட்டி சேர்மேனோட ரிமூவல் பற்றி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருந்தோம், ரீகால் பண்ணி பாருங்கள். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளாஸ் 1. நமக்கு தெரியும் வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவில் எக்ஸ் ஒஃபிஷியோ சேர்மேனாக பதவி வகிக்கிறாருன்னு. ஸோ இட் மீன்ஸ் தட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ராஜ்யசபாவில் சேர்மேனாக ஆக முடியும். அப்போது வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ரிமூவல் ரெசல்யூஷன் கன்சிடரேஷனில் இருக்கும்போது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இல்லைனா ராஜ்யசபா சிட்டிங்கில் தலைமை நடத்த முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் டெபுட்டி சேர்மேனுடைய ரிமூவலுக்கான தீர்மானம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் என்னதான் ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் அவரால் தலைமை வகிக்க முடியாது. இந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் ஆர்டிகல் 91 கிளாஸ் 2 அப்ளை ஆகும்.